மரத்தில் உற்பத்தியே காணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டு அவங்க தொன்று தொட்டு கடைபிடித்து வந்த ஒரு விவசாய முறையை மாத்திட்டாங்க. மாத்தினா ரிசல்ட் இல்ல, உற்பத்தியை காணாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, மாலி நகலிக்கும், என்னாச்சு பேரிச்ச மரத்துக்கு என்னாச்சு கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, உங்க ஊர்ல கேட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க தான் அந்த மாதிரி பண்ண வேண்டாண்டீங்க, நாங்க சொல்ற முறைப்படி விவசாயம் பண்ணிருந்தோம்னா வழக்கமா எங்களுக்கு மகசூல் கிடைச்சிருக்கு, நீங்க இதெல்லாம் வேணாம்னு சொன்னீங்க, நாங்க விட்டுட்டோம், இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும் ஃபஅத்து மின்ஹும் மஸ்ததாத்தும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னால், தீன் சம்பந்தம் பிரிக்கிறாங்க. என்ன பேரிச்ச மரத்தை விவசாயம் பண்றது தீனா, இதை ஒட்டுங்க ஒட்டாதீங்க, அதுல மார்க் ஏதாவது இருக்குதா, இப்படி தொழுவுங்க, இப்படி திக்ர் செய்யுங்க, இப்படி தஸ்பீஹ் பண்ணுங்கன்னு நான் சொன்னால் அதை என்ற அளவுக்கு நீங்கள் கடைபிடித்து நடங்கள். இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயத்துல நான் இந்த உரத்தை போடுங்க, இந்த தண்ணியை போடுங்க, இப்படி இவ்வளவு இடைவெளி விட்டு நடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது சொன்னேனேயானால் அன்தும் அலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா விஷயம் உங்களுக்கு தான் தெரியும், நீங்க அனுபவசாலிகள், அதை ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதன்படி செஞ்சுக்கிறதுமே தவிர ஏன் சொல்ல கண்ணீங்க நடந்தீங்க, நான் மார்க்கம்டா சொன்னேன், இபாதத்துன்னு சொன்னேன், வணக்கம்னு சொன்னேன், இது அப்ப அந்த இடத்துல நீங்க சொல்லலாம்ல, இப்படிலாம் பண்ணா எங்களுக்கு நன்மை கிடைக்கும் இது அப்படின்னு எங்கள்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிருக்கணுமேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை கூட எதுல பின்பற்றணுமா, வஹீல தான் பின்பற்றணும். இது வஹீ இல்ல. பேரிச்ச மரத்தை இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்களே, அது வஹீல சொன்னது இல்ல. ஒரு மனிதர் என்ற முறையில் அவங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு புது பழக்கமா இருக்கிறது, அவங்க ஊர்ல இல்லாத பழக்கம், மக்காவுல இல்லாத ஒரு வழக்கம், அந்த ஊர்ல பண்றாங்க, என்னப்பா இதுன்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இப்படி என்று சொன்னால், அப்ப நம்ம சஹாபாக்கள் என்ன பண்றோம், அவங்க யாரை வேண்டாலும் பின்பற்றலாம், நேர்வழி பெறலாம், ஒரு காலையில் சொல்ல மாட்டாங்க. அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவது அவசியம் இல்லை என்று சொன்ன உடனே சில ஆளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, அதை இப்போ ஒரு கருவியா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், அந்த ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள், இப்ப என்ன பண்றாங்க, அப்படியே ட்ராக் மாறி இவங்க சஹாபாக்களை திட்டுறாங்க, எப்படி பயந்து சஹாபாக்களை அவமதிக்கிறார்கள், சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, சஹாபாக்களுடைய கண்ணியம் தெரியுமா என்றெல்லாம் சொல்லி அப்படியே திசை திருப்ப பாக்குறாங்க. இது சஹாபாக்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட மேட்டர் இல்ல, அவங்கள நாம பின்பற்றலாமா என்பது மேட்டர், அவங்களை பின்பற்றுவது நமக்கு அவசியமா என்பது மேட்டரை தவிர சஹாபாக்கள்லாம் கெட்டவங்க என்றோ, சஹாபாக்களுக்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க என்றோ, சஹாபாக்கள்லாம் அல்ல உத பின்னி எடுக்க போறான்னு சொன்னா தான் சஹாபாக்கள் அவமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சஹாபாக்களை நம்ம என்ன செய்யறோம், அவர்கள் மதிப்பதை விட அதிகமாக மதிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதையும் நாமளே சொல்லிவிடுவோம். சஹாபாக்களை பற்றி நம்முடைய நிலை என்ன என்பதை சொல்லிவிட்டு அவங்களை பின்பற்றுவது கூடாது, தேவையில்லை, அவசியம் இல்லை என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்த சில தவறான தீர்ப்புகளை உங்களுக்கு நான் சான்றாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை, இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். எங்களை ஏன் ஏசக்கூடாது என்று கேட்டால், ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ரஹபன், உங்கள ஒரு ஆள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவிட்டாலும், உஹது மலைங்கிறது அங்க மதீனாவுல அறிமுகமான மலை, உஹது மலை அளவுக்கு தங்கத்தை வைத்திருந்து அதை வாரி வாரி அல்லாஹ்வுடைய வழியில நீங்கள் வழங்கினாலும் அவர் ஒரு கையளவுக்கு செலவித்தார, யாரு, சஹாபி, என்னுடைய தோழர் ஒருத்தர் கையளவு ஒரு தானியத்தை, ஒரு பேரிச்சம்பழத்தை அள்ளி போட்டு தர்மம் செஞ்சிருப்பாரு, அதற்கு கிடைக்கிற நன்மையை கூட உங்களுக்கு அடைய முடியாது. இவங்களுக்கு கிடைக்கிற நன்மை இருக்க சஹாபாக்களுக்கு, ஏனென்றால் அவர்கள் கஷ்டமான காலத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள். உங்களுக்கு எல்லாம் அத்தா அம்மா சொன்னதுனால ஏத்துக்கிட்டீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் தாயை இழந்தார்கள், தந்தை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், கணவனை இழந்தார்கள், எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. பிள்ளை இழந்தார்கள், பிள்ளை இழந்த தகப்பன்மார்கள் எவ்வளவு பேர், தகப்பனை இழந்த பிள்ளைமார்கள் எத்தனை பேர், பொண்டாட்டி இழந்த புருஷன்கள் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக மனைவி விட்டுங்க ஒடியாண்டாங்க, புருஷனை விட்டுங்க வந்துட்டாங்க, அத்தா விட்டுங்க வந்துட்டாங்க, அம்மா விட்டுட்டு இப்படி வந்துட்டாங்க, இப்படி ஊரை விட்டாங்க, சொத்தை விட்டாங்க, சுகத்தை விட்டாங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி விட்டு வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, அதோட ஒப்பிடும் பொழுது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம இன்னைக்கு மதிக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சின்ன அளவுக்கு செய்யற நன்மையா இருந்தாலும் அவர்கள் அந்த மறுமையின் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக ஒரு கையளவு அவங்க செஞ்சதும் சரிதான், நீங்க உகது மலை அளவு செய்யறதும் சரிதான். நம்ம செய்வதற்குள்ள மண்ட குணம், பெருமை, அப்படி 4 பேர் பார்க்கறாங்க, இதெல்லாம் சேர்ந்துக்கணும். அவர்கள்ட்ட அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு தூய்மையான எண்ணம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்களை பற்றி நம்ம உயர்வாக மதிக்கிறோம், மதிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 3673வது ஹதீஸில் சஹாபியுடைய அந்தஸ்தை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது.
அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என் சஹாபாக்களை என் தோழர்களை பற்றி பேசுவதிலே அல்லாஹ்வை பற்றி எச்சரிக்கையா இருந்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். என் தோழர்களை பற்றி ஏதாவது பேசுறதா இருந்தால் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய செயல்கள் சில விஷயங்கள் தப்பு தவறா செய்வார்கள் மனிதர் என்ற முறையில், அதுக்காக வேண்டி தாறுமாறாக விமர்சனம் பண்ணிவிடாதீங்க அவங்கள. அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, லா தத்தகிதுஹும் ஹர்லன் பாதி, எனக்கு பிறகு தாக்குதலுக்கான இலக்காக நீங்கள் அவர்களை ஆக்கி விடாதீர்கள். அட்டாக் பண்றதுக்காக வேண்டி அவங்கள போய் நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றார்கள். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் சஹாபாக்களை விரும்புகிறாரோ நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்ததற்காகத்தான் சஹாபாக்கள் நேசிக்கிறார். நம்ம எதுக்கு சஹாபாக்கள் நேசிக்கிறோம்? சஹாபாக்கள் நம்ம நேசிக்கிற காரணம் என்ன? அவர்கள் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பா? கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தோழரா இருந்ததுதான். அவர்களை நேசிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ம நேசிக்கிறோம். ரசூலை நம்ம எப்ப நேசித்து விட்டோமோ அவர்கள் யாரை தோழராக ஏற்றிருந்தார்களோ அவர்களை நேசிக்கிறோம். அவர்களை தனிப்பட்ட முறையில் நம்ம நேசிக்கவில்லை. அதனால சஹாபாக்களை நேசிக்கிறது வந்து என்னை நேசிக்கிறதா நீங்க நேசிக்கிறீங்க. அதனால அதை மாசுபடுத்திடாதீங்க. ஹுப்பி அஹப்பஹும், என்னை நேசித்த காரணத்தினால் தான் சஹாபாக்களை நேசிக்கிறார்கள். ஒமன் அபுகலஹும், யார் சஹாபாக்களை பகைக்கிறாரோ வெறுக்கிறாரோ ஹுபி புகுலி அபுகலஹும், என்னை வெறுத்தா தான் சஹாபியை வெறுப்பான். என் தோழர் அவங்க, நீ அவங்களை வெறுக்கிறேன்னு அர்த்தம், என்னையும் சேர்த்து வெறுக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய தோழர்கள் இல்லையா அவங்க? அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார்கள். ஒமன் ஆதாகும் பக்கத்து ஆதானி, யார் என்னுடைய தோழர்களை தொல்லைப்படுத்துகிறானோ சஹாபாக்களை, அவன் என்னையே தொல்லைப்படுத்தி விட்டான். ஒமன் ஆதானி பக்கத்து ஆதல்லாஹ, என்னை தொல்லைப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வை தொல்லைப்படுத்திட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில 3797வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையாக யார் சிறந்தவர்கள் என்று பட்டியல் போடும்போது சொன்னார்கள், கைருக்கும் கரணி, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் என் காலத்தவர்கள் தான். காலத்தில் சிறந்தவங்க எடுத்துக்கொண்டோமே, ஆனால் என் காலத்தில் யார் இருக்கிறீங்களோ அவங்க தான் டாப். சமுதாயத்தில் தனித்தனி நபர்கள் ஒருத்தர் கூட குறைய வந்துடலாம். டோட்டல் சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் பார்க்கிறதா ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கா? கருணி, என் காலத்தவர்கள். சும்மல்லதீன எலூனகும், அதற்கடுத்து வரக்கூடியவர்கள் அடுத்த நிலையில் இருப்பார்கள். சும்மல்லதீன எலூனகும், அதற்கடுத்த தலைமுறையினர்கள் அதற்கடுத்து இருப்பார்கள் என்று 3 தலைமுறைகளை சிறந்த தலைமுறை என்று சொன்னார்கள். அதுல முதல் தலைமுறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது சஹாபாக்களை குறிப்பிடுறாங்க. இது புகாரியில 2651, 3650, 6428, 6695 இப்படி எல்லாம் சிறந்த சமுதாயம் சொல்லி காட்டுறாங்க. அந்த சிறந்த சமுதாயம்ன்றதுனால நம்ம பின்பற்றுற விஷயம் கிடையாது. அதுக்கு அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கப்புறம் வர சமுதாயம் எப்படி இருக்கும்? அதே ஹதீஸ்லயே இன்னபாதக்கும் கௌமன், இவங்களுக்கு பின்னாடி சில பேர் வருவார்கள். அவங்க என்ன செய்வார்கள் என்றால் யஹூனூன, மோசடி செய்ய, கேரக்டருக்கு சொல்றாங்க. அவங்களை பின்பற்றுவதற்கு இதை சொல்லல. சிறந்த சமுதாயம் என்ன அர்த்தம் கேட்டா, இந்த சஹாபாக்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள். பிந்தி வரக்கூடியவர்கள் அப்படி நிறைவேற்றுவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள். 100 பேர் வாக்களிச்சா 100 சஹாபி வாக்கு நிறைவேற்றுவார்கள். அடுத்த தலைமுறையில் 90 பேர் தான் நிறைவேற்றுவார்கள். உதாரணத்துக்காக வேண்டி அடுத்த தலைமுறையில் 80 பேர் தான் நிறைவேற்றுவார்கள். அதுக்கடுத்து 70 தான் நிறைவேற்றுவார்கள். அப்புறம் 100க்கு 2 பேர் தான் நிறைவேற்றுவான், 90க்கு நிறைவேற்ற மாட்டான். இப்படியே வந்து விடுவார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் சிறந்தவர்கள். சிறந்தவருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவங்க என்ன சொன்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்க கரெக்டா நடப்பாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பாங்க. வலா யஹூனூன வலா யூதமனும், நம்பிக்கைக்குரியவர்களாக நடக்க மாட்டார்கள். உங்களுக்கு பிந்தி வரக்கூடிய கூட்டம் யஷ்ஹதூன, சாட்சி சொல்வார்கள். வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சி சொல்ல கூப்பிடாமலே போய் சாட்சி சொல்லுவாங்க. ஒரு தேவைக்கு சாட்சின்னு அழைக்கப்பட்டாலும் சாட்சி சொல்லணும். உன்னை கூப்பிடணும்னா என்ன செய்யறது? சம்மன் இல்லாம ஆஜராகிறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடாம தாமமான்னு போட்டு அந்த போட்டு சொல்றதுக்கு போறது. இந்த மாதிரி சொல்ற அதுக்கு அலைவார்கள். இறுதினூன, நேர்ச்சி செய்வார்கள். வலா யஃபூன, அதை நிறைவேற்ற மாட்டார்கள் பிந்தி வரக்கூடியவர்கள். இப்படி எல்லாம் எங்காலத்து மக்கள் இருக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய கேரக்டர்ஸ் ரொம்ப உயர்ந்த கேரக்டரா இருந்துச்சு. அப்படி பாராட்டி இருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் நம்ம மறக்கவில்லை. சஹாபாக்களுக்கு இருக்கிற தரஜாவை, அவங்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை, அவங்களை நேசிக்க வேண்டியதை, அதில் எல்லாம் எந்த ஒரு குறையுமே நம்ம செய்யவில்லை. பின்பற்றலாமா என்ற கொஸ்டின் தனி. அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணுமா அப்படிங்கிறது தனி. அவர்களை நம்ம விரும்பணும் என்பதும் அவங்களை நேசிக்கணும் என்பதும், அவங்க செஞ்ச சின்ன தப்புகள் கூட, பெரிய தப்புகள் கூட அல்லாஹ்வால் சின்னதாக கருதப்படுது. அவங்க செஞ்ச சின்ன நன்மைகள் கூட அல்லாஹ்வால் பெரிய நன்மையாக கருதப்படுது. அப்படிங்கிறதெல்லாம் தனி விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட திருமறை குர்ஆன்ல
பல இடங்கள்ல பாராட்டி சொல்றான் சகாபாக்களை. அல்லாஹ் பாராட்டி இருக்கும், எப்படி நம்ம சகாபாக்களை குறை சொல்லுவோம், திட்டுவோம்? அல்லாவே பாராட்டுறான். 157 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லதீன யத்தபிஊன ரசூலன்